ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரமும் சுக்கிரன் பெயர்ச்சி பலன்களும் பற்றி அறியப் போகிறோம். இந்த சுக்கிரன் மீன ராசியில் இடம்பெயர்ந்ததால் என்னென்ன பலன்கள், என்னெல்லாம் நடக்கப் போகிறது, எப்படியெல்லாம் இருக்கும், எதெல்லாம் அனுகூலமான பலன்கள், இதை பற்றியெல்லாம் நம்ம காணப்போகிறோம். பொதுவாகவே மீன ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரம் என்றாலே சனி பகவானின் நட்சத்திர சாரத்தை கொண்டதும் குரு பகவானின் அருளை பெற்றதும் மற்றும் மீனம் என்றாலே குருவின் வீடு என கொள்ளலாம். ஆனால் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் பிறந்ததும் சனி திசையில் பிறப்பதால் குடும்பத்தில் பலவிதமான கஷ்ட நஷ்டங்களை பெற்றோர்கள் நேரிட வேண்டி வரும். ஒரு குழந்தை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தால் கணவன் மனைவி இடையே மிகவும் போராட்டங்களும் வேதனை நிறைந்த வாழ்க்கையும் ஒரு சில கணவன் மனைவி அல்லது இந்த குழந்தையின் பெற்றோர்கள் என வைத்துக்கொள்வோம். குழந்தையின் பெற்றோர்கள் 2 பேரும் ஏதாவது ஒரு விதத்தில் பிரிந்து போகும் வாய்ப்பு அநேக தம்பதிகளில் உண்டு. ஒரு சிலர் வெளிநாட்டில் போயிருந்தால் தப்பித்து கொள்ளலாம், அதுவும் பிரிவுதான். ஆனால் வெளிநாட்டில் போன பின்பு பணத்தை அனுப்ப மாட்டார்கள், மனைவியிடம் அதிகமாக பேச மாட்டார்கள். இது போன்ற துயரங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டி வருவது உத்திரட்டாதி நட்சத்திரமே. அதிலும் பெண்கள் மிகவும் பாதிக்கப்படுவார்கள். ஆண்கள் என்றால் அவர்களது சூழ்நிலை வேறாக இருக்கும். மனைவியிடம் நிம்மதியாக இருக்க மாட்டார்கள். இருவரும் எதிர் திசையில் தான் பயணம் செய்வார்கள். இருவரும் ஒன்றாக பயணம் செய்ய முடியாது. ஏனென்றால் இவர் ஒன்று சொல்ல அவர் ஒன்று சொல்ல, இப்படி கலகங்களும் மிகவும் வேதனைகரமான வாழ்க்கைகளும் இவர்களுக்கு உண்டாகும். பொதுவாக உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு திருமணத்திற்கு பிறகு பொதுவாக வாழ்க்கை அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது. பணம் அதிகமாக சிலர் சம்பாதிப்பார்கள். வசதி வாய்ப்புகள், பெரிய பெரிய பொறுப்புகள், மிகவும் நல்ல நிலையில் இருப்பார்கள். ஆனால் கணவனிடம் ஒத்துப்போக மாட்டார்கள். ஒரு சிலருக்கு தாயாரே பகையாவார்கள். ஒரு சிலருக்கு குடும்பத்தில் சகோதர சகோதரி வழியே பெரிய பிரச்சனைகள் ஏற்படும். இவர்கள் தனியாகவே நிற்பார்கள். எதிலும் தனித்தன்மையுடன் இருப்பார்கள். தைரியமாக செயல்பட்டு பலவிதமான சாதனை படைப்பார்கள். எதிலும் வெற்றி பெறுவார்கள். எல்லா இடத்திலும் தான் முன்னின்று அனைத்தையும் செய்ய வேண்டும் என்று முன்னாடி தான் நிற்பார்கள். முன்னின்றி செயலில் இறங்கி வெற்றி பெறும் நட்சத்திரமாக உத்திரட்டாதி திகழ்கிறது. மற்றும் கோவிலில் மிகவும் சிறப்பு வாய்ந்த நட்சத்திரமாக இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தை எடுத்துக்கொண்டு கோவிலில் கொடிமரம் நாட்டுவார்கள். கோவில் கொடிமரம், விளக்குகள், இது போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கு இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தை கேரளாவில் அதிகமாக பயன்படுத்துவார்கள். இந்த நட்சத்திர நாளன்று கொடிமரத்தை வைத்தால் அது உறுதியாக இருக்கும், க்ஷேமங்கள் உண்டாகும் என்று இந்த நட்சத்திர நாளன்று தான் சுப நிகழ்ச்சிகள் அவர்கள் கோவிலில் செய்வார்கள். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த நட்சத்திரமாக இந்த நட்சத்திரத்தை மேற்கொள்வார்கள். ஆனால் இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு மட்டும் ஏனோ தெரியவில்லை, திருமணத்திற்கு பின் இவர்களது வாழ்க்கை மிகவும் போராட்டமாகவே இருக்கும். கணவனிடம் ஒரு அன்பு இவர்கள் வைத்தாலும் அவர்கள் அந்த அன்பை திரும்ப தரமாட்டார்கள். யாரிடம் அன்பு வைத்தாலும் இவர்களுக்கு அந்த அன்பு பரிபூர்ணமாக கிடைக்காது. பாசத்திற்காக ஏங்குவார்கள். மனைவியின் பாசத்திற்காக, கணவனின் பாசத்திற்காக, மக்களின் பாசத்திற்காக, இதுபோன்ற பாசத்திற்காக எல்லாம் இவர்கள் ஏங்குவார்கள். ஆனால் அந்த பாசங்கள் பரிபூர்ணமாக இவர்களுக்கு கிடைக்காது. முடிந்த அளவில் இவர்கள் தனியாக இருப்பதையே விரும்புவார்கள். ஒரு சிலர் ஆன்மீக வழியில் நாட்டம் ஏற்பட்டு அதில் சஞ்சரிப்பார்கள். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இருந்தாலும் குழந்தைகளுடன் வாழும் பாக்கியம் அவர்களுக்கு இல்லாமல் போகும். ஒரு சிலர் பெரிய பெரிய பதவிகளை வகிப்பார்கள். ஆனால் இவர்களுக்கு இந்த பணம், எத்தனை பணம் இருந்தாலும் மனதில் தீராத மனக்கவலை இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஒரு சிலருக்கு நிறைய பணங்கள் கடன் வாங்குவது
சம்பந்தமாக நிறைய வாங்கி கொண்டே இருப்பார்கள். அவரது கைகளில் பணம் இல்லை என்றால் அவர்களுக்கு பைத்தியம் பிடித்தது போல். அதனால் மேல் மேல் கடன் வாங்கி கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு எப்போதுமே கையில் பணம் இருக்க வேண்டும். பிறருக்கு கொடுப்பதில் இவர்கள் கில்லாடிகளாக இருப்பார்கள். ஆனால் இவர்கள் கொடுத்த பணம் இவர்களுக்கு திரும்ப வராது. சுலபமாக ஏமாறும் நட்சத்திரங்கள் என்றால் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம்தான். பாசத்திற்கு என்று இவர்கள் நினைத்து பழகுபவர்களெல்லாம் இவர்களை ஓரங்கட்டி விடுவார்கள். இவர்களை அவமானப்படுத்துவார்கள். இருப்பதை பிடுங்கிக் கொண்டு இவர்களை ஏமாற்றிவிட்டு போய்விடுவார்கள். அதனால் மனதளவிலும் உடல் அளவிலும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் மிகவும் பாதித்தவர்களாகவே இருப்பார்கள். பொதுவாக இந்த நட்சத்திர அன்பர்கள் அப்படி மன நிம்மதியுடன் வாழ்ந்ததாக இல்லை. எங்கு பார்த்தாலும் பணம் இருக்கும், குழந்தைகள் இருப்பார்கள். ஆனால் ஏதோ ஒரு குறை இவர்களுக்கு இருக்கும். ஒன்று, உதரம் சம்பந்தமான பிரச்சனைகள் இவர்களுக்கு எப்போதும் இருக்கும். இரத்த சம்பந்தமான பிரச்சனைகளும் இருக்கும். மனதளவில் பாதிக்கப்பட்டவர்களாகவே இருப்பார்கள். மருந்து மாத்திரையின் உதவி இல்லாமல் இவர்களுக்கு நடமாட முடியாத சூழ்நிலை உருவாகும். இரத்த சம்பந்தமாக, உடல் ஊதல் சம்பந்தமாக ஏதாவது ஒரு மனத்துயர் இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். எவரையும் எளிதில் வசப்படுத்தும் ஒரு இனிய கலை இவர்களிடம் உண்டாகும். பலவிதமான தொழில்களை இவர் பயின்றிருப்பார்கள். சகலகலா வல்லவி அல்லது வல்லவனாக இருந்தாலும் அந்த எந்த வித்தையும் இவர்களுக்கு உதவாது. மருத்துவத்துறையில் சாதிப்பார்கள். மருத்துவத்துறையில், இராணுவத்துறையில், விஞ்ஞானத்துறையில், கலைத்துறையில், ஆன்மீகம் சம்பந்தமாக மற்றும் எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பார்கள். ஆனால் இவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அது எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அவர்கள் அதை தள்ளிவிட்டு விலகி விடுவார்கள். வைராகியம் இவர்களுக்கு கூட பிறந்ததாக இருக்கும். ஒன்று பிடிக்க முடிந்த அளவில் இவர்கள் அன்புடன் நடந்து கொள்வார்கள். கோபம் வந்தால் இவர்களை ஒன்றும் செய்ய முடியாத அளவில் பைத்தியக்காரராக இருப்பார்கள். கையில் கிடைப்பதை எடுத்து போட்டு தள்ளிவிடுவார்கள். அந்த அளவிற்கு மிகவும் கோபக்காரராகவே இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கும். திடீரென்று மனநிலை பாதிப்பதும் இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு தான். மனதில் எப்போதும் பதட்டம், பயம் இருந்து கொண்டே இருக்கும். வெளியில் தைரியசாலிகள் போல் இருந்தாலும் உள்ளில் அவர்கள் வெறும் ஓட்டை பாத்திரமாக மட்டுமே தான் இருப்பார்கள். தைரியம் அவர்களிடம் இருக்காது. ஆன்மீக சம்பந்தமாக அவர்களுக்கு பலவிதமான திறமைகள் அவர்களுக்கு உண்டாகும். சொல்வது பலிக்கும். அவர்கள் தெய்வமே அவர்களது கூட இருக்கும் விதமாகத்தான் அவர்கள் இருப்பார்கள். இறைவனே அவர்களிடத்தில் இருப்பார்கள். இவர்கள் எதை சொன்னாலும் இறைவனே கேட்கும் நிலைமையில்தான் இவர்களது ஒரு சிலருக்கு அந்த பாக்கியம் உண்டாகும். ஒரு சிலருக்கு கணவன் சரியாக அமையாவிட்டால் அவரது வாழ்க்கை இரண்டுபடும். பொதுவாக உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கெல்லாம் இருதார யோகமே. ஆண்கள் என்றால் சொல்லவும் வேண்டாம். 2 அல்ல 3 அல்ல, அவர்களுக்கு பிடித்தமானவர்களிடம் பொதுவாக இந்த உத்திரட்டாதி அன்பர்கள் ஆண்கள் என்றால் அவர்கள் பலரையும் எளிதாக தன் கவர்ச்சியில் மயக்கி விடுவார்கள். பொதுவாக மீனராசி அன்பர்களுக்கு கண்களில் வசிய சக்தி அதிகமாக இருக்கும். கண்களாலேயே அவர்கள் அனைவரையும் கவர்ந்தெழுக்கும் விதமாகத்தான் மீனராசி அன்பர்கள் இருப்பார்கள். எது செய்தாலும் அவர்கள் அதை செவ்வனே செய்து முடிப்பார்கள். ஆனால் ஒரு சிலர் நன்றாக நடந்து கொண்டிருக்கும் அந்த செயலில் பாதியிலே நிறுத்திவிட்டும் போய்விடுவார்கள். பிறரது வாக்கை ஈஸியாக எடுத்து விடுவார்கள். தனக்கென்று ஒரு தெளிவான சிந்தனை இந்த உத்திரட்டாதி அன்பர்களுக்கு இருக்காது. பிறரை மிகவும் எளிதாக நம்பி விடுவார்கள். அதனால் பயங்கரமான குழப்பங்களில் சென்று மாட்டி விடுவார்கள். எவர் எதை செய்தாலும், நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும், இது நல்லதுதான் கெட்டதுதான், இது செய்யக்கூடாது என்று அவர்கள் நினைக்க மாட்டார்கள். செய்துவிட்டு திரு என்று முழித்து விடுவார்கள். இதனால் மிகவும் நஷ்டங்கள் இவர்களுக்கு உண்டாகும். அன்புக்காக எதையும் இவர்கள் செய்வார்கள். ஆனால் அந்த அன்பே அவர்களுக்கு பகையாக மாறினால் உண்டு இல்லை என்று ஆக்கிவிட்டுதான் மறுவேளையும் பார்ப்பார்கள்.
மிகவும் துயரமான வாழ்க்கையாகத்தான் இவர்களது வாழ்க்கை இருக்கும். இப்படி ஒரு நட்சத்திரம், இதற்காக நாம் பிறந்தோம், இந்த வாழ்க்கையே வேண்டாம், பேசாமல் முடித்து விடுவோம் என்று வரை சிலர் செய்வார்கள். ஒரு சிலர் விஷத்தையே குடித்து விடுவார்கள். இருந்தாலும் அவர்களுக்கு அவ்வளவு சீக்கிரமாக மரணம் நெருங்காது. குரு பகவான் காப்பாற்றி விடுவார். இப்படியெல்லாம் மீனராசி அன்பர்கள் மிகவும் சிறப்பாகவும் நல்ல நிலையிலும் இருந்தாலும் அவர்களுக்கு மனதளவில் ஏதாவது ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் இவர்கள் எதை நினைத்தாலும் அது ஈஸியாகவே நடக்கும். எதை கேட்டாலும் கிடைக்கும். ஆனால் அவர்கள் அதை செய்ய மாட்டார்கள். அடுத்தவர்களுக்காக மட்டுமே தான் இவர்களது உழைப்பு இருக்கும். அடுத்தவர்கள் இவரை நல்ல பாசமாக பார்த்து கொண்டு இவரது உழைப்பை முதலாக்கி விடுவார்கள். இவர்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. அன்புக்காக எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். ஆனால் அந்த அன்பால் பிறர் இவரது உழைப்பை எடுத்துக்கொண்டு அவர்கள் நன்றாக பணம் பண்ணிவிடுவார்கள். ஏமாற்றம் இந்த அன்பர்களுக்கு மட்டுமே. பெண்கள் ஒரு சிலருக்கு 2 தாரம் உண்டாகும். ஒரு சிலருக்கு கணவன் மனைவி இடையே அவ்வளவு பாசம் இருக்காது. உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் மிகவும் நேசிப்பாக கணவனிடம் சென்றாலும் அவர்களுக்கு கணவனிடமிருந்து எதுவும் கிடைக்காது. அவ்வளவு துயரமும் மக்களால் எந்த உபயோகமும் இல்லாமலும் தாயால் மிகவும் பாதிக்கப்பட்டவராகவும் தனியாக நின்று மனதில் வருத்தம் கொள்ளும் ஒரு நட்சத்திரக்காரராகவே இவர்கள் இருப்பார்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை இணைத்தால் மட்டுமே அவர்கள் அன்பாக இருப்பார்கள். இருவரும் ஜலராசிகள். அத்துடன் ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி, விருச்சிக நட்சத்திரத்தில் அனுஷம் என்கிற நட்சத்திரமும் இவர்களுக்கு மிகவும் பிடித்தமான நட்சத்திரமாகவே இருக்கும். பொதுவாக இந்த நட்சத்திரத்தில் இணைந்தவர்கள் நட்பாக பழகுவார்கள். அவர்களிடம் அன்பு பாசம் மிகுந்தவையாக இருக்கும். இவர்களுக்கு பிடித்தமானவர்களை மட்டுமே இவர்கள் நண்பராக இணைப்பார்கள். பொதுவாக இந்த நட்சத்திரக்காரர்கள் விலகியே இருப்பதால் அதிகமான நண்பர்கள் இவர்களுக்கு கிடைக்காது. மீறி இவர்களுக்கு பாசத்துடன் பழகின நண்பர்கள் வந்தாலும் சிறிது நாட்களிலேயே அந்த பாசத்துக்குரியவர்கள் இவர்களை விட்டு விலகும் சூழலும் உருவாகும். அதனால் அவர்கள் மீண்டும் பொதுவாக பாதிக்கப்படுவார்கள். இப்படியாக இருக்கும் இந்த 2025 ஜனவரி மாதம் 28ஆம் தேதி அன்று முதல் சுக்கிரன் மீன ராசிக்கு பிரவேசிக்கிறார். இதுவரையும் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனியுடன் இருந்த சுக்கிர பகவான் 2025 ஜனவரி மாதம் 28ஆம் தேதி முதல் மீன ராசியில் பிரவேசிக்கிறார். மீனத்தில் சுக்கிர பகவான் உச்சம் பெற்று சிறப்பான பலனை அளிக்கிறார். இதுவரை சனியுடன் இருந்த சுக்கிரனால் ஏற்பட்ட பிரச்சனைகள், ஒரு வருடமாக ஏற்பட்ட நஷ்டங்கள், வியாபார தொய்வுகள், மனக்கலக்கங்கள், பிரிவுகள், குடும்பத்திலிருந்து பிரிந்து போனது மற்றும் திடீரென்று தொழில் சரிவு, தொழிலை விட்டு ஊர் சென்றது, குழந்தைகளை பிரிந்தது, கணவனை இழந்தது, மனைவியை பிரிந்தது, குடும்பத்தை விட்டே வீட்டை விட்டே ஓடினது, கடன் சுமை தாங்காமல் தன் உயிரை மாய்த்து கொள்ள நினைப்பது, கோடான கோடி நஷ்டங்கள், இனி வாழ்வே வேண்டாம், இறந்தால் போதும் என்று முடிவெடுத்தது, இப்படியாக பலவிதமான நஷ்டங்கள் வந்து இருந்து சரிவை கண்டு இனி எதற்கு இந்த வாழ்வு என்று நினைத்த மீனராசி அன்பர்களுக்கு இதோ இந்த 28ஆம் தேதி முதல் ஜனவரி 28 அன்று முதல் மீன ராசியில் சுக்கிர பகவான் உச்சம் பெற்று ராகுவுடன் இணைந்து நற்பலன்களை அள்ளித்தரப்போகிறார். இந்த மீனராசி அன்பர்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகவே இனி முதல் இருக்கும். 3 மாத காலத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். சுக்கிரன் என்றாலே கலத்திரக்காரகன், இனிப்பானவன், அன்பானவன், பொழுதுபோக்குகாரன், பண பிரச்சனைகள் தீர்ப்பவன், சஞ்சாரம் செய்பவர், இப்படியாக பலவிதமான யோகத்தை கொடுப்பவர் என்றும் சொல்லுண்டு. ராகு யோகக்காரனும் இணைந்து யோகத்தை அதிகமாக
தருபவராக மீனராசியில் சுக்கிரனுடன் இணைந்துள்ளார். அதனால் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் பெறும் வாய்ப்பு மீனராசி அன்பர்களுக்கு உண்டு. யாருக்கெல்லாம் உண்டு என்றால் இது பொது பலன் என்பார்கள். ஆனால் மீன ராசி என்றாலே ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி இருந்து இதுவரை சுக்கிரனும் சனியும் இணைந்து பலவிதமான பிரச்சனைகள் அனுபவித்து வந்து ஒரு வருடமாக பயங்கரமான பிரச்சனைகளில் ஈடுபட்டவர்க்கெல்லாம் சுக்கிரன் உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்திலிருந்து ஜென்ம ராசிக்கு சுக்கிரன் வந்ததால் எதிர்பார்த்த பலன்கள் அதிகமாகவே இருக்கும். குருவின் ராசி வீடு அல்லவா, குரு 3ஆம் இடத்திற்கும் குருவின் வீட்டில் இருக்கும் சுக்கிரன் ஜென்ம ராசிக்கும் பரிவர்த்தனை செய்ததால் கண்டிப்பாக இந்த வீட்டில் உள்ளவர்கள் இந்த வீட்டிற்கு வந்தால் நற்பலன்களை தான் தருவார். ஆனால் எந்த இடத்தில் இருந்தாலும் மீன ராசியில் சுக்கிரன் உச்சம் பெற்று இருப்பதால் மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் மிகவும் சிறப்பான பலன்கள் உண்டு. இதிலும் மீனராசி அன்பர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம் என்றால் சிலருக்கு அதிகமான யோகங்கள் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். பிப்ரவரி மாதம் முதலே சிறு சிறு பிரச்சனைகள் விலகி முறைத்து கொண்டிருந்த கணவன் நம்மிடம் அன்பாக இருப்பார். அதுபோன்ற பாசமில்லாத மனைவியும் கணவனிடத்திலும் குழந்தைகளிடத்திலும் அலுவலக பணியிலும் வெளியிடங்களிலும் குடும்பத்திலும் மிகவும் அன்பாகவும் பாசமாகவும் இருப்பார். மனத்தடுமாற்றங்கள் பதட்டங்கள் உடலில் இருந்த பிரச்சனைகள் யாவும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்ந்துவிடும். ஏனென்றால் அவர்களைத்தான் இந்த ஒரு வருடமாக மிகவும் பாதித்திருந்தது. மற்றுள்ளவர்கள் கூட மீன ராசியில் இருக்கும் மற்றுள்ள நட்சத்திரங்களுக்கு கூடி நட்சத்திரநாதன் வேறாக இருப்பதால் அவர்களுக்கு பொதுவாக பிரச்சனை இருக்காது. ஆனால் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சனியுடன் சுக்கிரன் இணைந்து படாத பாடு ஒரு வருடமாக பட்டு துயரம் அடைந்திருப்பவர் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டுமே. ஆனால் இப்போது சிறுக சிறுக அவர்களுக்கு யோகம் வந்த வண்ணம் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு பிறக்கும் போதே சனியின் அபகாரம் உள்ளதால் அவர்களுக்கு துயரங்களும் பிரச்சனைகளும் மன வருத்தங்களும் விரயஸ்தானத்தில் சனி இருந்ததால் ஏற்பட்டிருக்கும். தீராத நஷ்டங்களும் தொழிலில் தொய்வுகளும் இருந்திருக்கும். சுக்கிரனும் சனியுடன் இருந்ததால் ஏற்பட்ட பிரச்சனைகள் யாவும் இதோ உங்களுக்கு விலகும் வண்ணமாகவே சிறுக சிறுக குறையும். ஆனால் உங்களது தற்போதைய ராசி லக்னம், உங்களது ராசியில் எந்த கிரகங்கள் உள்ளன, இப்போது எந்த நட்சத்திர சாரத்தை பெற்றிருக்கிறார், இதையெல்லாம் கொஞ்சம் பார்த்து உங்களது ஒவ்வொரு ராசியிலும் என்னென்ன சுப கிரகங்கள் உள்ளன, வாக்குஸ்தானத்தில் யார் இருக்கிறார், அதனால் என்ன பலன் என்பதை சற்று துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவரவர்களது ஜாதகம் இருந்தால் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும். இது பொது பலன்கள் என்பதால் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் எல்லோருக்குமே இந்த யோகமும் பெரிய பெரிய அதிர்ஷ்டங்களும் வருமா என்று கேட்டால் இல்லை என்றே பதில் வரும். பெரிய பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் சுலபமாக தீரும். மன நிம்மதி இருக்கும். உடல் உபாதைகள் குறையும். சுக்கிரன் களத்திரகாரகன் என்பதால் களத்திரத்துடன் நல்ல இணக்கம் இருக்கும். அதுவும் மீனராசியில் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்வதால் மிகவும் யோகம் வந்து ராகுவும் யோகக்காரனும் இணைந்த அதிகமான பலன் பெறுவீர்கள். சுக்கிரன் உங்களுக்கு பலவிதமான அதிர்ஷ்டங்கள் தருவார். இதுவரை உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளெல்லாம் விலகும். தனசம்பத்து உண்டாகும். இத்துடன் 2ஆம் இடத்தின் அதிபதி செவ்வாய் மிகவும் கோபக்காரகன். அதனால் கோபமாகவும் உஷ்ணகாரகன் என்பதால் தான் உங்களது மீன ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கும் துணையால் பாதிப்புகள் அதிகமாகவே இருக்கும். தற்போது செவ்வாய் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். அதனால் தாயாரால் மிகவும் துயரங்கள் ஏற்படும். தாயாருடன் அவ்வப்போது கலகம் ஏற்படும். தாயாருடன் சொத்து தர்க்கங்கள் இருந்திருக்கும். செவ்வாய் 4ஆம் இடத்திற்கு தற்போது இருக்கிறார். மறுபடியும் 5ஆம் இடத்திற்கு போவார். பயணங்களால் இனி முதல் வெற்றிகள் உண்டாகும். 4ஆம் இடத்தில் இருக்கும் தற்போது செவ்வாயால் இனிய பலன்கள் மட்டுமே
உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இது இருக்கும். இதுவரை அனுபவித்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். கேஸ் வழக்குகள் எல்லாம் வெற்றி பெறும். ஒரு வருடமாக பட்ட துயரங்களுக்கு உங்களுக்கு நன்மை உண்டாகும். உங்களுக்கு பணம் எவ்வளவு இருந்தாலும் துன்பத்தில் இருந்திருக்கும் உங்களுக்கு மேலும் பணங்கள் அதிகமாக வரும். வளர்ச்சி நன்றாக இருக்கும். துன்பங்கள் இருக்காது. நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள். தூக்கமில்லாமல் தவித்த உங்களுக்கு இனி இரவு நன்றாக ஆழ்ந்த உறக்கத்திற்கு செல்வீர்கள். அந்த அளவுக்கு கடன் சுமைகள் தீரும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாகவே இருக்கும். திடீர் தனவரவு அதிகமாகவே இருக்கும். பிரிந்து போனவர்கள் ஒன்றாக கூடுவார்கள். எதிர்பார்த்த உதவிகள் நானா வழிகளிலும் கிடைக்கும். எதிர்பார்த்த விதமாக கணவன் வெளிநாட்டிலிருந்து கணவன் வருவார், அல்லது மனைவி வெளிநாட்டில் இருந்தால் மனைவி வருவார். பிள்ளைகளுடன் இனிமையாக இருப்பீர்கள். பொழுதுபோக்காக பல இடங்களுக்கு நீங்கள் நிம்மதியாக சென்று வருவீர்கள். ஆன்மீக பயணங்களும் உண்டாகும். இனிய பயணங்களும் உண்டாகும். நண்பர்களால் பலவிதமான நன்மைகள் உண்டாகும். கூட்டுத் தொழிலில் லாபங்களும் உண்டாகும். பூமி லாபம் உண்டாகும். பலவிதமான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உண்டாகும். பணபலமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் செலவுகள் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் எவ்வளவு கடன் வாங்கினாலும் அதிகமாக செலவுகள் வந்து கொண்டே இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் விரைய செலவுகள் அதிகமாக செய்வார்கள். ஆனால் பணத்தை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். அவர்கள் கையில் எவ்வளவு இருந்தாலும் அதையெல்லாம் செலவழித்து விட்டு மன நிம்மதியுடன் இருப்பார்கள். அவர்களுக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் அவர்களுக்கு நிம்மதியும் இருக்காது. பணம் இல்லை என்றாலும் நிம்மதி இருக்காது. பணம் இருந்தாலும் நிம்மதி இருக்காது. எதையோ தேடிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் அந்த தேடுதல் இனி முதல் உங்களுக்கு அந்த தேடுதல்களுக்கு விடை கிடைக்கும். இதுவரை ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தீர்வுண்டாகும். எதிர்பார்த்த திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும். உங்களுக்கு சுப செலவுகளும் அதிகமாகும். விரைய செலவுகள் என்றால் சொத்து வாங்க, வீடு மனை வாங்க, பூமி லாபம் மற்றும் தொழில் வளர்ச்சிக்காக இது போன்ற பலவிதமான விரைய செலவுகள் என்று சொல்வதை விட அதுவும் விரயமும் செய்வீர்கள். சுப செலவுகளும் உண்டாகும். பண பரிவர்த்தனை அதிகமாகவே இருக்கும். பிரிந்து போன நண்பர்கள், கலகம் செய்து பிரிந்து போன நண்பர்கள் இவையெல்லாம் திரும்பி வருவார்கள். பட்ட அவமானத்திற்கு பதிலாக உங்களுக்கு மன நிம்மதியும், உங்களை அவமானித்தவர்களே உங்களிடம் திருப்பி வந்து மன்னிப்பு கோரும் சூழ்நிலையும் உருவாகும். பிள்ளைகளுடன் மனமகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நீண்டகால துயரம் மாறும். திடீர் பூமி லாபம் வந்து சேரும். பூர்வீக சொத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். கலங்கம் செய்து சொத்துக்காக உங்களை வீட்டை விட்டு துரத்தினவர்கள் கூட அந்த சொத்துக்கு அதிபதி நீதான் என்று கூறி உங்களை அழகாக வரவேற்பார்கள். தலைமை பதவி ஏற்க வேண்டிய பொறுப்பு சிலருக்கு வரும். அரசியலில் ஜொலிப்பீர்கள். அரசியலில் நீங்கள்தான் பெரிய பதவியில் வகிக்கும் சூழலும் யோகமும் உண்டாகும். வெளிநாடுகளுக்கு அடிக்கடி பறந்து செல்வீர்கள். வியாபார விஷயமாக தொழில் வாய்ப்புகள் அதிகமாகவே கிடைக்கும். உங்களுக்கு எதிர்பார்த்த வெற்றிகளும் உண்டாகும். உணவு சம்பந்தமாக பேக்கரி, ஹோட்டல்கள், இனிப்பு கடை இது போன்ற தொழில் சம்பந்தமாக உள்ளவர்களுக்கெல்லாம் தன வளர்ச்சியும் அதிகமான லாபங்களும் உண்டாகும். தொழிலில் போட்டி மனப்பான்மை குறையும். எதிர்பார்த்த வெற்றியும் தொழிலாளர்களால் லாபமும் உண்டாகும். திடீர் பயணங்கள் செய்வீர்கள். வீட்டில் ஒரு நிமிஷம் கூடி இருக்காத அளவிற்கு நீங்கள் பறந்து வேலை பார்ப்பீர்கள். தொய்வாக இருந்து தூங்கிக் கொண்டிருந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை யாரோ வந்து முதுகில் 4 தட்டு தட்டி எழுப்பி விட்டது போல், அல்லது கீ கொடுத்த பொம்மை போல் நீங்கள் துள்ளி குதித்து கொண்டு ஓடும் சூழல் உங்களுக்கு உருவாகும். மனதளவில் மகிழ்ச்சி பெருகும். இதுவரைக்கும் அமைதியாக சங்கடமாக இருந்த உங்களுக்கெல்லாம் இந்த சுக்கிர பெயர்ச்சியால் நினைத்த காரியம் நிறைவேறும். இதுவரை பட்ட துயரங்கள் அதிகமாக இருக்கிறது. எதுக்கு வீட்டில் வாழ்ந்தோம், எதற்கு இது இதுவரை ஒன்றும் ஆகவில்லையே, இத்தனை காலம் பட்ட துயருக்கு நாங்கள் அனுபவித்து விட்டோம். இதெல்லாம் ஒரு நட்சத்திரமா? இந்த நட்சத்திரத்தால் நாங்கள் அனுபவித்தது அதிகமாக இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு அவமானம் இவையெல்லாம் நாங்கள் அனுபவிக்கவா பிறந்தோம்? வேண்டாம் இந்த நட்சத்திரம் என்று இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தை குறை கூறுபவர்கள் இனி முதல் நன்றாக இருப்பார்கள்.
இந்த 2025 ஜனவரி 28 அன்று முதல் உங்களுக்கு சிறு சிறு மாற்றங்கள் வந்திருக்கும். இத்தனை நாள் எப்படி இருந்திருப்பீர்களோ, எவ்வளவு துயரங்கள் அனுபவித்திருப்பீர்களோ, தொழில்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள், பிறரால் ஏற்பட்ட அவமானங்கள், பிறந்தது முதல் இதுவரை ஏற்பட்ட துயரங்கள் யாவும் இன்று மறைந்துவிடும். இன்று அல்ல, 28ஆம் தேதி முதல் சுக்கிரன் உங்களது ராசியில் இருக்கும் வரை நீங்கள் ராஜாதான். உங்களுக்கு செல்வாக்கு உயரும், சொல்வாக்கு பலிக்கும். ஆன்மீக துறையில் உள்ளவர்கள் எது சொன்னாலும் அப்படியே பலிக்கும் சூழல் உருவாகும். அதனால் நற்பெயர்கள் கிடைக்கும். கலைத்துறையில் எதிர்பாரா விதமாக சாதிப்பீர்கள். அதனால் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியும் கை நிறைய பொருளும் கிடைக்கும். அடிக்கடி வெளிநாட்டிலிருந்து தனவரவு உண்டாகும். பங்கு சந்தைகளில் நஷ்டம் வந்த உங்களுக்கெல்லாம் திடீர் பண அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். பங்குச்சந்தை மூலமாக உங்களுக்கு தனலாபம் அதிகமாகும். தொழிலில் நீங்கள்தான் பெரிய தொழிலதிபர்களாக நீங்கள் வரும் சூழலும் உருவாகும். சிறு சிறு தொழில்கள் செய்பவர்கள் கூட தொழிலில் எதிர்பார்த்த வளர்ச்சியும் வெற்றி வாய்ப்பும் மேன்மையும் உண்டாகும். உங்களை நீங்கள் எதற்கும் உதவாதவர்கள் என்று சொல்லி உங்களை அனுப்பிவிட்டவர்கள் கூட திரும்ப உங்களை எடுப்பார்கள். நீங்கள் ஒரு தொழிற்சாபனத்திலோ வேறு எங்காவதும் வேலை செய்து கொண்டிருக்கும் உத்திரட்டாதி அன்பர்கள் என்றால் உங்களை அவர்கள் அவமானப்படுத்தி நீ வேலைக்கு வர வேண்டாம், உன்னால் எதுவும் முடியாது, இப்படியெல்லாம் சொல்லி உங்களை ஒரு வருஷமாகவோ எத்தனை நாட்களாகவோ இல்லை வருட கணக்கில் உங்களை கஷ்டப்படுத்தி இருந்தவர்கள் கூட இந்த வருடம் உங்களை அழகாக அழைப்பார்கள். உங்களுக்கு அதற்குரிய பலனும் கிடைக்கும். எங்கு சென்றாலும் உங்களுக்கு ஆதரவு உண்டாகும். அரசு துறையில் சாதிப்பீர்கள். அரசு வழி உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். ஒரு சிலருக்கு மனைவியால் பூமி லாபம் கிட்டும். ஒரு சிலருக்கு தாய் வழி உறவால் பூமி லாபம் வந்து சேரும். ஒரு சிலருக்கு பூமியால் லாபமும் அதிர்ஷ்டமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு பூமியில் விளையும் பொருள்களால் அல்லது அதே பூமிக்கு அடியிலிருந்து உங்களுக்கு தனபரமான யோகங்கள் ஒரு சிலருக்கு வரும் வாய்ப்பு உண்டு. ஒரு சிலருக்கு லாட்டரி விழும், பாக்கியமும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு பதவி பட்டம் இது போன்ற பாக்கியங்களும் உண்டாகும். ஒரு சிலருக்கு அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கும். தொழில் சம்பந்தமாக எதிர்பார்த்த வெற்றிகள் உண்டாகும். நண்பர்கள் வழி அவர்களுக்கு எதிர்பார்த்த தேடுதல்களும் உண்டாகும். ஆன்மீக பணிகளில் ஈடுபடுவீர்கள். ஆலய பணிகளில் தங்களை அர்ப்பணித்துக் கொள்வீர்கள். ஆலய பணி நிமித்தமாக உங்களுக்கு பாராட்டுதல் அதிகமாக கிடைக்கும். இறைவனின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிட்டும். உங்களுக்கு 6ஆம் எண் அதிர்ஷ்டத்தை தரும். சுக்கிரன் ராசியில் உள்ளதால் 6வது எண் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும். உங்களது குருவிற்கு 12ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் என்கிற எண்ணும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். 2வது திருமணம் கைகூடும். ஒரு சிலருக்கு கேஸ் வழக்குகள் செய்து வெற்றியாகாமல் தடைபட்டு மனைவி கையெழுத்து போடவில்லை என்றோ கணவன் கையெழுத்து போடவில்லை என்றோ இவர்கள் பிரிந்தால்தான் மறுமணம் செய்ய வேண்டும், குழந்தைகளுக்காக திருமணம் செய்ய வேண்டும், அதற்கு இவர் தடையாக இருக்கிறார் அல்ல அவர்கள் தடையாக இருக்கிறார், அதனால் குழந்தைக்காக 2வது திருமணம் செய்ய முடியவில்லையே என்று இருப்பவர்களுக்கும் கேஸ் வழக்குகள் வெற்றி பெறும். சாதகமான சூழல் உருவாகும். நினைத்தது நடக்கும். அவர்கள் எதிர்பார்த்த அனைத்தும் கிடைக்கும். சிறு சிறு வியாபாரிகளுக்கும் அவர்கள் எதிர்பார்த்த அதிகமான லாபத்தை கிடைக்கும் விதமாக புதிய தொழிலில் ஈடுபடுவார்கள். கூட்டு முயற்சிகள் வெற்றி பெறும். புதிய தொழிலில் என்ன செய்யலாம் என்று இதுவரை மூளை மழுங்கி இருந்திருக்கும். செய்தால் வெற்றி பெறுமா? எப்படி வெற்றி பெறுவது? யார் நமக்கு உதவுவார்கள் என்று உங்களை கைவிட்டவர்கள் கூட வலிய வந்து இந்த தொழில் செய்கிறீர்களா, எனக்கு வெளிநாடு போக வேண்டும், இந்த கடையை பார்த்து கொள்கிறீர்களா, நான் திரும்பி வரும் வரை இந்த வீட்டை பார்த்து கொள்ளுங்கள், இந்த கடையை பார்த்து கொள்ளுங்கள், இந்த பூமியை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். ஆனால் ஒரு சிலருக்கு அவர்கள் திரும்பி வராமலே போய்விடும். ஏனென்றால் அவர்கள் அங்கேயே செட்டிலாகி விடுவார்கள். அந்த பூமியும் ஒரு சிலருக்கு லாபமாகவே வரும். சுக்கிரன் இருப்பதால் பூமி லாபம் உண்டு. மனைவியால் ஆதாயம் உண்டாகும். வாகன சம்பத்து வரும். புதிய வாகனம் வாங்கும் சூழல் உருவாகும். புதிய வீடு, சிறு
குருவிக்கூடே என்றாலும் அந்த குருவிக்கூடு பகவான் நினைத்தால் அது மாளிகையாக மாறும் யோகம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் அன்பர்களுக்கு உண்டு. பட்ட துயரத்திற்கு அது சாதகமான பலன் கிடைக்கும். மீனராசி அன்பர்களுக்கும் அவர்களுக்கு இன்றைய சூழ்நிலையில் சுக்கிர பகவான் அள்ளி தருவார். கேட்டதை கொடுப்பார். அதிர்ஷ்டங்கள் அதிகமாகும். யோகங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த பலன்கள் யாவும் கிடைக்கும். எதிர்பார்த்த வெற்றியுண்டு. கணவன் மனைவி இடையே அன்பு மேலோங்கும். குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தொட்டது துலங்கும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். தனலாபம் அதிகமாகும். எது செய்தாலும் நன்மையாக இருக்கும். இராணுவத்துறையில், காவல்துறையில் மற்றும் தீயணைப்பு துறையில், அரசு சம்பந்தமான தொழில்களில் எதிர்பார்த்த வெற்றியும் பதவி உயர்வும் தலைமை பொறுப்பும் வந்து சேரும். ஒரு சிலர் கல்வி முடித்து குடும்பத்திற்கு திரும்பி வருவார்கள். அவர்களால் மருத்துவமனை போன்ற பெரிய அளவில் சிந்தித்து மருத்துவமனை கட்டும் யோகமும் உண்டாகும். தலைமை பொறுப்பும் ஒரு சிலருக்கு வந்து சேரும். எதை தொட்டாலும் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம் மீனராசிக்கு வந்து சேரும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இனி கவலைப்படாமல் இருக்கலாம். உங்களது ராசியில் சுக்கிர பகவான் இருக்கும் வரை உங்களுக்கு எந்த தொய்வும் இல்லை. அமைதியாக இருக்கவும். ராகுவும் பேராசையை தருவார். ராகுவால் யோகங்கள் அதிகமாகும். எதிர்பார்த்த உதவிகளும் பல வழியிலும் உங்களுக்கு கிடைப்பதால் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். திருமண யோகம் உண்டு. சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். அதற்கு தகுந்தாற்போல் அதிகமான வருமானமும் கிடைக்கும். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களும் மீனராசி அன்பர்களுக்கும் இனிய பலன்களும் யோகமும் சுக்கிர பகவான் அள்ளி தருவார். அதனால் மனமகிழ்ச்சியுடன் இருக்கலாம். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் இல்லத்தில் நிறையட்டும். மீண்டும் ஆன்மீக பதிவில் உங்களை சந்திப்போம். நன்றி அன்பர்களே.